Once upon a time, there lived a boy named Karthik in a small village. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். He was very intelligent but talked too much. அவன் புத்திசாலியானவன் ஆனால் அதிகமாக பேசுவான். He always interrupted others while speaking. யார் பேசினாலும் நடுவே தலையிட்டு பேசுவான். People slowly started avoiding him. மக்கள் மெதுவாக அவனை தவிர்க்க ஆரம்பித்தார்கள். One day the teacher announced a group discussion in class. ஒரு நாள் வகுப்பில் குழு விவாதம் இருக்கும் என்று ஆசிரியர் அறிவித்தார். Karthik was very excited. கார்த்திக் மிகவும் உற்சாகமாக இருந்தான். During the discussion, he spoke continuously without listening. விவாதத்தின் போது கேட்காமல் தொடர்ந்து பேசினான். Other students felt uncomfortable. மற்ற மாணவர்கள் சங்கடமாக உணர்ந்தார்கள். The teacher stopped the discussion. ஆசிரியர் விவாதத்தை நிறுத்தினார். After class, the teacher called Karthik. வகுப்பு முடிந்ததும் ஆசிரியர் கார்த்திக்கை அழைத்தார். He said calmly, being silent is also a skill. அவர் அமைதியாக இருப்பதும் ஒரு திறமைதான் என்றார். He gave Karthik a task. ஆசிரியர் கார்த்திக்கு ஒரு வேலை கொடுத்தார். Tomorrow listen more and speak less, he said. நாளை அதிகம் கேள் குறைவாக பேசு என்றார். The next day Karthik followed the advice. அடுத்த நாள் கார்த்திக் அந்த அறிவுரையை பின்பற்றினான். He listened carefully to others. மற்றவர்கள் பேசுவதை கவனமாக கேட்டான். When he spoke, his words were clear and meaningful. அவன் பேசும்போது அவன் வார்த்தைகள் தெளிவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது. Everyone appreciated his ideas. எல்லோரும் அவன் கருத்துக்களை பாராட்டினார்கள். Karthik felt happy and respected. கார்த்திக் மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் இருந்தான். He learned an important lesson. அவன் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான். Speaking less and listening more makes a person wise. குறைவாக பேசி அதிகம் கேட்பது மனிதனை அறிவாளியாக மாற்றும். Moral: Wisdom is knowing when to speak and when to stay silent. எப்போது பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிதலே ஞானம்.